atoms and molecules chapterல இருக்கக்கூடிய solved problems தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதில் first subdivisionல calculation of molecular mass. ஸோ molecular mass எப்படி calculate பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ molecular massனா என்ன அப்படிங்கிறத நம்ம தியரி பார்ட்லயே பார்த்தோம். ஸோ இப்போ அதை ப்ராப்ளமேட்டிக்கா எப்படி calculate பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ first question, calculate the gram molecular mass of the following. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸ்க்கும் அதோட மாலிகுலர் மாஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே நமக்கு அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நமக்கு கொடுத்துருவாங்க அட்டாமிக் மாஸ் ஆஃப் இந்த எலமெண்ட் வந்து இவ்வளோ அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்காத பட்சத்துல நம்ம வந்து அட்டாமிக் மாசஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு ஒரு 30 எலமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் H2O. ஸோ H2Oன்றது ஒரு மாலிகுல். ஸோ அதில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதோட மாலிகுலர் மாஸ் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ண நமக்கு அட்டாமிக் மாஸ் தெரியணும். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1 and atomic mass of oxygen. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. ஸோ இப்போ ரெண்டும் தெரிஞ்சனால நான் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு அட்டாமிக் மாஸையும் நம்ம ஆட் பண்ணினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மாலிகுலர் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோனா 1, பட் இங்கே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னா 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 into 1 பிளஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 plus 16 is equal to 18. நமக்கு இங்கே கேட்டிருக்கக்கூடியது கிராம் மாலிகுலர் மாஸ். ஸோ அதனால இதோட யூனிட் 18 கிராம்ஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 18 கிராம்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் CO2 கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதில் ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒன்று கார்பன் இன்னொன்று ஆக்சிஜன். ஸோ அது ரெண்டுத்தோட அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியணும். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு 12 and atomic mass of oxygen. Oxygen ஓடது 16. ஸோ இப்போ நம்ம மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணிடலாம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO2 is equal to இந்த ரெண்டு அட்டாமிக் மாஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். கார்பன் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ஸோ டைரக்டா 12 பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ 2 into 16. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 plus 16 into 2 is 32. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 44 கிராம்ஸ். கிராம் மாலிகுலர் மாஸ்ன்றனால 44 கிராம்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் கால்சியம் பாஸ்பேட் கொடுத்துருக்காங்க. Ca3PO4 twice. ஸோ இதில் நமக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா கால்சியம் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு அண்ட் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த மூணுத்துக்கும் நமக்கு அட்டாமிக் மாஸ் தெரியணும். ஸோ அட்டாமிக் மாஸ் of calcium. Calcium ஓட atomic mass 40 and atomic mass of phosphorus. Phosphorus ஓட atomic mass 30 and atomic mass of oxygen. Oxygen ஓடது 16. ஸோ இப்போ 3 எலமெண்டோட அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் of calcium phosphate Ca3PO4 twice is equal to, அப்ப கால்சியம் வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ 3 into கால்சியமோட அட்டாமிக் மாஸ் 40 பிளஸ் பாஸ்பரஸ் PO4 twice இருக்கு. அப்ப இந்த 2ங்கிறது இந்த Pக்கும் காமன் Oக்கும் காமன். ஸோ அப்ப இதை காமனா எடுக்கிறேன். 2 into பாஸ்பரஸ் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ஸோ பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 30 பிளஸ் ஆக்சிஜன் 4 ஆட்டம் இருக்கு. ஸோ 4 into ஆக்சிஜனோடது 16. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த 3 into 40 மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா 120. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை கால்குலேட் பண்ண போறோம். 16 into 4 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 64. இந்த 64ஓட 30 ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 94. ஸோ 94 into இந்த 2. So 94 into 2. 4 2s are 8
9 2s are 18. So 188. So இது ரெண்டுத்தையும் இப்போ டைரக்டா ஆட் பண்றோம். 188 plus 120. So 8. 8 plus 2 is 10. Balance 1. So 3. 308. 308 grams. Gram molecular mass கேட்டிருக்கனால gramsல represent பண்றோம். So molecular mass of calcium phosphate. Calcium phosphate ஓட molecular mass மொத்த mass எவ்வளோனா 308 grams. Second subdivision, calculation based on number of moles from mass and volume. So number of moles எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். எதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம்னா from mass and volume. மாஸ் கொடுத்திருப்பாங்க இல்லைன்னா வால்யூம் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது மோல் கான்செப்ட்லேயே நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஸோ மோல்ஸ் மாஸ் கொடுத்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், வால்யூம் கொடுத்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், calculate the number of moles in 46 gram of sodium. ஸோ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 46 கிராம் ஆஃப் சோடியம். ஸோ கிராம்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன டினோட் பண்ணுது, அது மாஸை தான் டினோட் பண்ணுது. அப்ப நமக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க, அதை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம எடுக்க போறோம். ஸோ சொல்யூஷன், நம்ம கண்டுபிடிக்க போறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம்னா 46 கிராம். ஸோ 46 கிராம்ங்கிறது என்னோட மாஸ். ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா number of moles is equal to mass of the element divided by atom கொடுத்திருந்தாங்கன்னா atom atomic mass ன்னு எடுத்துப்போம், molecule கொடுத்திருந்தாங்கன்னா molecular mass ன்னு எடுத்துப்போம். இங்க சோடியம்ங்கிறது ஒரு atom தான். ஸோ அதை நம்ம atomic mass அப்படின்னு எடுத்துக்கிறோம். Atomic mass of the element. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் வந்து 46 கிராம் டிவைடட் பை நமக்கு சோடியமோட அட்டாமிக் மாஸ் தெரியும். சோடியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 23. ஸோ இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாவே 23 டேபிள்ஸ்ல 2 டைம்ஸ் நமக்கு 46 கிடைக்கும். ஸோ 2. Therefore, number of moles நமக்கு கிடைச்சது 2 moles. சோடியம்க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ number of moles of sodium is equal to 2 moles. செகண்ட் சம்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின், calculate the number of moles in 5.6 liters of oxygen at STP. ஸோ இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்க போறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். calculate the number of moles கண்டுபிடிக்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.6 liters of oxygen. ஸோ 5.6 liters அப்படின்னு அந்த லிட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து வால்யூம். ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given வால்யூம். ஸோ என்ன கேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கேஸ் எழுதிப்போம். given வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அட் STPன்னு கொடுத்துருக்கனால நான் இங்க STP எழுதிக்கிறேன். divided by molar volume. So molar volume ஒரு கான்ஸ்டன்ட்ன்றது நமக்கு தெரியும். So molar volume at STP. So given volume நமக்கு 5.6 liters. So இங்க கொடுத்திருக்காங்க 5.6 liters divided by molar volume வந்து 22.4. ஸோ இது இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் 2 டேபிள்ஸ்ல. 2 டேபிள்ஸை கேன்சல் பண்ணா இது 1.
times 2, 1 times 2, decimal point, 2 times 4. It again 2 times 4, decimal point, 8 times 16. Again the 2 tables cancel பண்ணா 5 times 10, balance 1, so point 6 times 12. So 1 times 2, point 4 times 8. Again இதை cancel பண்ணோம்னா 2 times 4, balance 1, so point 8. So இதை cancel பண்ணோம்னா 0.7. So இப்போ இது 7 and 2.8 இருக்கு. So டைரக்டா நம்ம 7 tablesல cancel பண்ணலாம். cancel பண்ணோம்னா இது 0.1, இது 0.4. ஸோ நமக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடியது 0.1 divided by 0.4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 1 into 10, மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 10 divided by 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 divided by 4. 1 divided by 4 பண்ணோம்னா ஸோ பாயிண்ட் வச்சா 0, 2 times 8, balance 2, பாயிண்ட் வச்சிருக்கனால 0, 5 times 20. ஸோ எனக்கு கிடைச்ச ஆன்சர் 0.25. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ therefore நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன கேஸ்க்கு கண்டுபிடிச்சோம்னா ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ the number of moles of oxygen is equal to 0.25 moles. Next problemலயே அதேதான். Calculate the number of moles of a sample that contains 12.046 into 10 power 23 atoms of iron. So இங்க நம்மள கேட்டிருக்கிறது calculate the number of moles. So number of moles கண்டுபிடிக்க போறோம். பட் இங்க என்ன டேட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 12.046 into 10 power 23 atoms. ஸோ அயனுங்கிற ஒரு எலமெண்ட்ல இவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ சொல்யூஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இங்க நமக்கு ஆட்டம்ஸ் கொடுத்தனால இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு எடுத்திருக்கோம். இதே மாலிகுல்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு எழுதியிருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து 12.046 into 10 power 23 divided by அவகேட்ரோ நம்பர் நமக்கு தெரியும், அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் 6.023 into 10 power 23. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 power 23 and 10 power 23 கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். பண்ணோம்னா இது டைரக்டா 2 டைம்ஸ் 6.023 into 2 போட்டோம்னாலே நமக்கு 12.046 கிடைக்கும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ். ஸோ அப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 2 moles. ஸோ இதை நம்ம எப்படி எழுத போறோம்? therefore number of moles of, இங்க என்ன எலமெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா iron. ஸோ number of moles of iron is equal to 2 moles. Next third subdivisionல calculation of mass from mole. இப்போ நமக்கு மோல் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து மாஸ் கண்டுபிடிக்க போறோம். மோல்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட மாஸ் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், calculate the mass of the following. 0.3 moles of aluminium. ஸோ அலுமினியம்ங்கிற ஒரு எலமெண்ட் 0.3 moles இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட மாஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணாவே நமக்கு ப்ராப்ளம் ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது மாஸ் அண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ்
is equal to mass divided by அலுமினியம்ங்கிறது ஆட்டமா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அட்டாமிக் மாஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இங்க நமக்கு என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாஸ் ஆஃப் அலுமினியம் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ எப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் அலுமினியம் இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை மட்டும் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறோம். அது மட்டும் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் into atomic mass. So number of moles நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது 0.3 moles. So 0.3 into atomic mass of aluminum அவங்க நமக்கு questionலயே கொடுத்துட்டாங்க 27. So இது ரெண்டுத்தையும் multiply பண்ணோம்னா 27 into 0.3. So 3 7s are 21, balance 2, 3 2s are 6, so plus 2 8. 0 ஆல பண்ணோம்னா 0 தான் கிடைக்கும். ஸோ 180. ஸோ இப்போ ஒரு டிஜிட்டுக்கு தள்ளி டெசிமல் வைக்கணும். ஸோ அப்போ 8.1. ஸோ மாஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மாஸை வந்து நம்ம கிராம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ 8.1 கிராம்ஸ். ஸோ 0.3 மோல்ஸ்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அலுமினியம் இருக்கு அப்படின்னா 8.1 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். So second problemல calculate the mass of the following. So நம்ம கண்டுபிடிக்க போறது mass தான். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா 2.24 liters of SO2 gas at STP. So 2.24 liters. So liters கொடுத்தனாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது வால்யூம் கொடுத்திருக்காங்க. வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம மாஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா number of moles is equal to given volume at STP divided by molar volume at STP. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ கிவன் வால்யூம் அட் எஸ்டிபி வந்து 2.24 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இங்க கொஸ்டின்ல. மோலார் வால்யூம் ஸ்டாண்டர்ட் வால்யூம் நமக்கு தெரியும் 22.4 லிட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 0.1 மோல். ஸோ மோல் கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம மாஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மாஸோட ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை SO2ங்கிறது ஒரு மாலிகுல். சல்ஃபரும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு. ஸோ அது ஒரு மாலிகுல். ஸோ அப்போ மாலிகுலர் மாஸ். இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. இங்க நமக்கு SO2ன்னு கேட்டிருக்கனால மாஸ் ஆஃப் SO2 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் SO2. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மாஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. மாலிகுலர் மாஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம மாலிகுலர் மாஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடணும். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் SO2. ஸோ இதை ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்க போறோம். சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும் 32 plus 2 into ஆக்சிஜனோடது 16. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 32 plus 16 into 2 நமக்கு கிடைக்கக்கூடியது 32. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 64 grams. ஸோ மாலிகுலர் மாஸ் வந்து 64 grams. இதை வந்து மேல இருக்கக்கூடிய இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா மாஸ் ஆஃப் SO2 நமக்கு கண்டு தேவை. ஸோ அதை லெஃப்ட் சைட்ல வச்சுப்போம். மாஸ் ஆஃப் SO2 is equal to இது ரெண்டுத்தையும் cross multiply. So number of moles
into molecular mass. So இது பண்ணோம்னாலே number of moles வந்து 0.1 moles into molecular mass நம்ம கண்டுபிடிச்சது 64. So அப்ப இது ரெண்டுத்தையும் multiply பண்றோம். 64 into 0.1. 1 4s are 4, 1 6 are 6. 0 பண்ணும்போது 0. So 4, 6, 0. ஒரு digit தள்ளி point. So 6.4. இது மாஸ்ங்கிறனால நம்ம இதை வந்து கிராம்ல ரெப்ரசென்ட் பண்றோம். 6.4 grams. ஸோ அப்போ அவங்க கேட்டுக்கிறது மாஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்மளும் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 6.4 grams. ஸோ தேர்ட் கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the mass of the following. மாஸ் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு கொடுத்துருக்க டேட்டா 1.51 into 10 power 23 molecules of water. ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கு, ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1.51 into 10 power 23 molecules கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்ம எழுதிக்க போறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பார்ட்டிகிள்ஸ். ஸோ அதை வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். Number of molecules divided by Avogadro number. இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இங்க வாட்டர்னு கொடுத்துருக்கனால நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ நமக்கு மாலிகுல்ஸ் தெரியும், அவகேட்ரோ நம்பர் தெரியும். ஸோ மாலிகுல்ஸ் வந்து 1.51 into 10 power 23 divided by அவகேட்ரோ நம்பர் 6.023 into 10 power 23. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணிட்டு இந்த 1.51 divided by 6.023 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1 divided by 4னு கிடைக்கும். So 1 divided by 4 is obviously 0.25. So number of moles ன்றனால 0.25 moles. So இப்போ moles calculate பண்ணியாச்சு. ஆனா நமக்கு questionல கேட்டிருக்கிறது mass. So அப்ப massையும் molesையும் relate பண்ணக்கூடிய ஒரு formula நம்ம எழுதணும். So number of moles is equal to mass divided by H2O ஒரு molecule. So molecular mass. அப்ப நமக்கு மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுவோம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O is equal to 2 into hydrogen 1 plus oxygen ஓடு 16. ஸோ 18 grams. ஸோ இப்போ நமக்கு மாலிகுலர் மாஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம டைரக்டா இங்க ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ மாஸ் நமக்கு தேவை, அதை மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 0.25 இன்டு மாலிகுலர் மாஸ் இஸ் 18. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். 0.25 into 18. 8 5s are 40, 8 2s are 16, 16 plus 4 is 20, 8 zeros are 0, so 2, 1 5s are 5, 1 2s are 2, 1 0 0. So 0, 5, 4, 0. So 2 digits அப்புறம் நமக்கு decimal point இருக்கு. So இப்படி வச்சோம்னா 4.5. So கண்டுபிடிச்சது mass. So 4.5 grams. Fourth problem, calculate the mass of the following. இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்க போறது mass தான். ஸோ நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு. குளுக்கோஸ்ன்ற இதுல 5 into 10 power 23 மாலிகுல்ஸ் இருக்கு. நம்மளோட லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான் இதுவும். ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். நமக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும்னாலே மோல்ஸ் தெரியணும். இவங்க மோல்ஸ் கொடுக்காதனால நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு molecule. So number of molecules divided by Avogadro number.
ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து 5. 5 into 10 power 23 divided by Avogadro number 6.023 into 10 power 23. So இந்த 10 power 23 10 power 23 cancel ஆயிடும். So 5 divided by 6.023 நமக்கு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.8301. So இது வந்து number of moles. So 0.8301 mole. இப்போ moles and mass relate பண்ணக்கூடிய ஒரு formula. Number of moles is equal to mass divided by molecular mass. குளுக்கோஸ்ங்கிறது ஒரு molecule. So நம்ம molecular mass எடுத்துக்கிறோம். So அப்போ molecular mass of glucose என்னன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம calculate பண்ண போறோம். So molecular mass of glucose is equal to glucose oda formula C6H12O6. So carbon oda atomic number 12. So 6 into 12 plus hydrogen oda 1. So inga 12 irukku. So 12 into 1 plus oxygen inga 6 atoms irukku. So 6 into 16. So இது எல்லாத்தையும் simplify பண்றோம். 6 into 12 is 72 plus 12 into 1 is 12 plus 16 into 6 is 6 6 are 36 balance 3 6 1s are 6 plus 3 is 9 96. So இதை simplify பண்ணோம்னா 96 12 and 72. On adding this 6 7 8 9 10 9 10 11 11 plus 7 is 18. So 180. So 180 grams. Molecular massங்கிறனால இது நம்ம கிராம்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ molecular mass கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவை mass. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு number of moles into molecular mass பண்ண போறோம். This implies number of moles into molecular mass. So number of moles already கண்டுபிடிச்சோம் 0.8301 into molecular mass 180. So இதை simplify பண்ணோம்னா 0.8301 into 180. So 8 1s are 8, 8 zeros are 0, 8 3s are 24, 8 8s are 64, 64 plus 2 is 66. Then 1 1s are 1, 1 zeros are 0, 1 3s are 3, 1 8s are 8, 1 zeros are 0. Add பண்ணோம்னா 8, 1, 4, 9, 8 plus 6 is 14. So 1. Already இங்க 18 தான் எடுத்திருக்கோம். So இது 180 போது இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். So இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னா 4 digits. So 1 2 3 4. அப்ப என்னோட பாயிண்ட் இங்க வருது. So அப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 149.4180. So 149.418 grams. So அவங்க கேட்டிருக்கிறது calculate the mass. நம்ம mass கண்டுபிடிச்சிட்டோம். கொடுத்திருக்க டேட்டா மாலிகுல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையும் மோல்ஸையும் ரிலேட் பண்ணி ஃபார்முலா எழுதி அதுல இருந்து நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்த் சப்டிவிஷன்ல கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ எவ்வளோ ஆட்டம்ஸ் அண்ட் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போறதே இங்க வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க போறோம் பேஸ்ட் ஆன் கிவன் டேட்டா. ஸோ என்னென்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ரிலேட் பண்ணி ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். So first question, calculate the number of molecules in 11.2 liter of CO2 at STP. So இந்த questionல என்ன சொல்லிருக்காங்க, calculate the number of molecules. So நம்ம molecules எவ்வளோ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். நமக்கு கொடுத்திருக்க டேட்டா 11.2 லிட்டர். ஸோ லிட்டர்னு கொடுத்திருந்தாவே நமக்கு தெரிஞ்சு போச்சு, வால்யூம் கொடுத்திருக்காங்க. ஸோ வால்யூமையும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம். சொல்யூஷன், நமக்கு டைரக்டா வந்து வால்யூம்ஸையும் மாலிகுல்ஸையும் ரிலேட் பண்ணி எந்த ஃபார்முலாவுமே கிடையாது. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன அப்படின்னு தெரியும்.
ஸோ அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்கிறது மாலிகுல். ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் divided by Avogadro number. ஸோ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை வச்சு நம்ம எழுதுறது இதுதான். மாலிகுல்ஸ் அண்ட் மோல்ஸ் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா நமக்கு அவகேட்ரோஸ் நம்பர்ஸ் தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to இங்க நமக்கு வால்யூம் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப given volume divided by molar volume. சோ அப்ப given volume வந்து 11.2 liters. molar volume constant நமக்கு தெரியும் 22.4. சோ இதை டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணாவே இது 1 டைம் இது 2 டைம். So 1/2 கிடைக்கும். 1/2 is 0.5 moles. So அப்ப number of moles நமக்கு கிடைச்சிருச்சு. அவகேட்ரோ நம்பர் நமக்கு தெரியும். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது number of molecules. So அதை மட்டும் left sideல வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் cross multiply பண்ண போறோம். So number of molecules is equal to number of moles into Avogadro's number. So number of moles நம்ம கண்டுபிடிச்சது 0.5 moles into Avogadro number constant 6.023 into 10 power 23. So இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். 6.023 into 0.5. So 5 3s are 15 balance 1, 5 2s are 10, 11 balance 1. So 5 6 are 30. 0 வச்சு பண்ணும்போது எல்லாமே 0 தான் நமக்கு கிடைக்கும். So இப்போ add 5 1 1 0 3. So இங்க ஒரு டிஜிட் இருக்கு, இங்க 3 டிஜிட் இருக்கு. அப்ப டோட்டலா 4 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும், டெசிமல் பாயிண்ட். So 1 2 3 4 அப்படி வச்சோம்னா 3.0115 grams. So number of molecules. So molecules நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்னா 3.011. ஆல்ரெடி இங்க ஒரு 10 power 23 இருக்கு. So 3.0115 into 10 power 23. number of molecules கண்டுபிடிச்சனால இங்க molecules அப்படின்னு எழுத போறோம். So எந்த கேஸ்க்கு கண்டுபிடிச்சோம்னு பார்த்தோம்னா CO2 கேஸ்க்கு கண்டுபிடிச்சோம். So molecules of CO2. So டைரக்டா அவங்க கொடுத்திருக்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கணும், கொடுத்திருக்கிறது வால்யூம். ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எழுதி அதுல இருந்து நமக்கு தேவையான ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் சம், கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. present in 1 gram of gold. atomic mass of AU is 198. AUங்கிறது கோல்டோட சிம்பிள். ஸோ அட்டாமிக் மாஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க போறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்கிறது கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அப்போ ஆட்டம்ஸ் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா நமக்கு தேவை. நமக்கு கொடுத்துருக்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் கோல்டு இஸ் 198. அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to number of atom divided by Avogadro number. ஸோ இதில் டைரக்டாக நம்மளால அட்டாமிக் மாஸ் எங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன தெரியணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to mass divided by atomic mass. So இங்க mass நமக்கு கொடுத்துட்டாங்க 1 gram
divided by atomic mass வந்து 198 கொடுத்துட்டாங்க. So 1 divided by 198. இதை நம்ம இப்ப அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நமக்கு தேவை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அதை மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் is equal to number of moles into Avogadro number. So number of moles நம்ம கண்டுபிடிச்சது 1 by 198 into Avogadro number நமக்கு தெரியும் 6.023 into 10 power 23. So இதை இப்ப எப்படி simplify பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து எனக்கு 6.023 இருக்கு, டினாமினேட்டர்ல 198 இருக்கு. ஸோ ஒன்று நான் இதையும் 1.98 ஆக்கணும், இல்லைனா இதை பெரிய நம்பரா ஆக்கணும், 602 அப்படின்னு ஆக்கணும். ஸோ அப்படி ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த டெசிமல் பாயிண்ட் எனக்கு 2 பக்கத்துல வரணும். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிறேன் 602.3 இன்டூ இந்த 10 power 23ங்கிறது நம்ம 2 digits ரைட் சைட்ல வந்தனால இது 10 power 21 மாறிடும். ஸோ ரெண்டு இது கடன் வாங்கிட்டோம், அங்க கடன் வாங்கி தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்ப இதை 23ல 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா இது 21 ஆயிடும். ஸோ 602.3 into 10 power 21 divided by 198. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 602 divided by 198. ஸோ 198 டேபிள்ஸ்ல 3 times 594 வரும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது 8. ஸோ இது 12 ஆகும், இது 59 ஆகும். ஸோ 12ல 4 போச்சுன்னா எனக்கு 8. ஸோ 8 போகாது, அப்போ பாயிண்ட் வச்சனால 0 போடுறேன். 198 டேபிள்ஸ்ல 80யும் வராது. ஸோ பாயிண்ட் வச்சனால மேல ஒரு 0 கீழே ஒரு 0. ஸோ அப்போ 800 எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா 4 times 198 டேபிள்ஸ்ல 792. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணேன்னா 8, திரும்பி இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் 3.04 into 10 power 21. நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கோல்டு. ஸோ இதை நான் என்ன எழுதுறேன், 3.04 into 10 power 21 atoms of gold. Third sum, calculate the number of molecules in 54 gram of H2O. இதுவும் நமக்கு கடைசி சம் மாதிரியே தான். நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சோம், இங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அண்ட் அங்க அட்டாமிக் மாஸ் கொடுத்திருந்தாங்க, இங்க மாலிகுல் H2O மாலிகுல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப நம்ம மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாகணும். அதை நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு வச்சிரும். மாலிகுலர் மாஸ் of H2O is equal to 2 into 1 plus 16. இது நமக்கு தெரியும். So 18 grams. Molecular mass of H2O நமக்கு 18 grams தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம calculate பண்ண வேண்டியது number of molecules. So அதை relate பண்ணக்கூடிய formula number of moles is equal to number of molecules divided by Avogadro number. So number of moles நமக்கு தெரியாது and Avogadro number தெரியும் and number of molecules நம்ம calculate பண்ண போறோம். So அப்ப number of moles தெரியாதுன்றனால நம்ம first number of moles தெரிஞ்சுக்கணும். அப்ப number of moles is equal to mass divided by H2O moleculeங்கிறனால நம்ம இங்க எடுத்துக்கிறது molecular mass. So எனக்கு இங்க ஆல்ரெடி mass கொடுத்திருக்காங்க 54 gram. So 54 divided by molecular mass of H2O நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 18. So இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 tablesல 9 times, 2 times 4, 7. 9 tablesல 27 3 times. So 3 moles.
ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாலிகுல்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் வேணும். ஸோ அதை மட்டும் நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவொகேட்ரோ நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் 3 மோல்ஸ். ஸோ 3 இன்டு அவொகேட்ரோ நம்பர் இஸ் 6.023 into 10 power 23. So இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர். So 6.023 into 3. 3 3s are 9, 3 2s are 6, 3 0s are 0, 6 3s are 18. 3 digits அப்புறம் பாயிண்ட். So ரைட் சைடுல இருந்து 3 digitsக்கு அப்புறம். So 18.069. 18.069 நம்மள கண்டுபிடிக்க சொன்னது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ நம்ம இங்க எழுத போது 18.069 மாலிகுல்ஸ் இன்டூ 10 power 23 இருக்கு, அதை மறக்காம இன்டூ 10 power 23 மாலிகுல்ஸ் ஆஃப் H2O. So next problem, calculate the number of atoms of oxygen and carbon in 5 moles of CO2. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ லாஸ்ட் மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆனா தனித்தனியா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிஜன்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, கார்பன்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் 5 மோல்ஸ். CO2ன்ற அந்த மாலிகுல்ல ஆக்சிஜன்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு, கார்பன்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். பட் 5 moles ஆஃப் CO2ல அது எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம இங்க கொடுத்துருக்க டேட்டாவை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 1 mole ஆஃப் CO2 contains. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜனுக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்குனா 1 mole. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது வெறும் 1 mole தான். ஸோ 5 moles ஆஃப் CO2ல எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்ம கன்சிடர் பண்றது 1 mole ஆஃப் CO2 தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றோம். So 1 mole of CO2 contains எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இது ஒரு 1 mole, இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு. ஸோ 2 into 1 வந்து 2. ஸோ CO2ன்ற அந்த காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் வந்து 2 moles இருக்கு. ஸோ 2 moles ஆஃப் ஆக்சிஜன் அதுல இருக்கு. ஸோ இதுல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 mole ஆஃப் CO2ல 2 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப நமக்கு கேட்டிருக்கிறது 5 moles ஆஃப் CO2. அப்ப 5 moles ஆஃப் CO2 contains, அப்ப 5 into 2, 5 into 2 பண்ணோம்னா நமக்கு 10. ஸோ 10 moles ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருச்சு, 10 மோல்ஸ்ன்றது கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஜெனரல் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் அவகேட்ரோஸ் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி ரீரைட் பண்றோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகேட்ரோஸ் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஆக்சிஜனுக்கு 10 moles இருக்கு. ஸோ 10 இன்டூ அவகேட்ரோ நம்பர் இஸ் 6.023
into 10 power 23. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க 10 இருக்கு. ஸோ நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸி. ஸோ இங்க 10 இருக்கு, இங்க 10 பவர் 23 இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல பேஸ் சேமா இருக்கும் போது பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப 23 இங்க ஒரு 1. ஸோ 24 ஆயிடும். ஸோ 6.023 into 10 power 24 atoms. ஸோ இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? atoms of oxygen. ஸோ atoms of oxygen. இப்போ இதே மாதிரி நம்ம ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கார்பனுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ சிமிலர் திங், 1 mole of carbon dioxide contains எவ்வளோ moles of carbon அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1 mole of CO2 contains கார்பன். இங்க பார்த்தோம்னா CO2ல இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு, இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அப்போ 1 தான். அப்போ 1 mole of CO2 contains 1 mole of carbon. அப்ப நமக்கு கேட்டிருக்கிறது 5 moles. So 5 moles of CO2 contains 5 moles of carbon. So similar thing, இதே மாதிரி ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது டைரக்டா number of atoms is equal to, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது number of atoms. So number of atoms is equal to number of moles into Avogadro number. So number of moles நம்ம இங்க கண்டுபிடிச்சது 5 moles. So 5 into Avogadro number 6.023 into 10 power 23. So நம்ம டைரக்டா இங்கேயும் மல்டிப்ளை பண்றோம். 6.023 into 5. So 5 3s are 15, 5 2s are 10, balance 1, 5 6 are 30. So 3 digits அப்புறம் point. So 30.115 into, இங்க ஆல்ரெடி ஒரு 10 power 23 இருக்கு. ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 30 பாயிண்ட்ன்றது நமக்கு பெரிய நம்பரா இருக்கு. ஸோ அதனால இதை வந்து கன்வெர்ட் பண்றோம். ஸோ இதை சின்ன நம்பர் ஆக்கணும்னா எனக்கு 3.0ன்னு வேணும். அப்ப 3.0115 அப்படின்னு நான் எழுதுனேன்னா இங்க பாயிண்ட் ஒரு இது முன்னாடி வந்திருக்கு. முன்னாடி வந்தனால இந்த 23ல ஒன்னு மைனஸ் ஆகுது. ஸோ ஒரு இது முன்னாடி வந்திருக்கு, ஒரு இது முன்னாடி வந்தனால இந்த 23யோட எனக்கு +1 ஆக போகுது. ஸோ 10 power 24. ஸோ இங்க நம்ம ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சனால 10 power 24 atoms of carbon. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்க சொன்னாங்க அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 5th சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய கேல்குலேஷன் பேஸ்ட் ஆன் மோலார் வால்யூம். ஸோ மோலார் வால்யூமை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், calculate the volume occupied by 2.5 mole of CO2 at STP. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, calculate the volume occupied. ஸோ எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணி இருக்கு எந்த மாலிகுல் அப்படின்னா CO2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து 2.5 மோல்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் போது அது எவ்வளோ வால்யூமா ஆக்குபை பண்ணுது அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம மோல் கான்செப்ட் படிக்கும் போதே பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இங்க நம்ம கேட்டிருக்கிறது வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போறோம். மோல் கான்செப்ட் படிக்கும் போதே நம்ம அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன், ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2.5. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5. நம்ம கண்டுபிடிக்க போறது வால்யூம். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 is equal to
given volume divided by molar volume. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம அதுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ வால்யூம் நமக்கு கேட்டிருக்கிறது வால்யூம், அவங்க கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான். இங்கே வந்து அட் எஸ்டிபி கொடுத்துருக்கனால நம்ம ஃபார்முலாலையும் அட் எஸ்டிபி மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு மோலார் வால்யூம் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அது ஒரு கான்ஸ்டன்டா 22.4 லிட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம். ஸோ இந்த வால்யூமை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுப்போம். வால்யூம் ஆஃப் CO2 at STP நம்ம கண்டுபிடிக்க போறோம் is equal to, இப்போ இந்த வால்யூமை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்தனால இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளம் ஈஸி. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 2.5 மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 22.4. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 22.4 இன்டு 2.5. ஸோ 5 4s are 20, 5 2s are 10, balance 12, 5 2s are 10, balance 1 11, 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 0, 8 plus 2 is 10, 4 5 6, 4 plus 1 5. ஸோ 5 6 0 0 இருக்கு. நமக்கு இங்கே 2 டிஜிட்ஸ்க்கு தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 56. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 56. வால்யூம்னு கேட்டிருக்கனால அதை நம்ம லிட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ண போறோம். ஸோ 56 லிட்டர். அப்போ calculate the volume occupied by 2.5 mole of CO2 at STP. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன கொடுப்போம்? therefore volume occupied by 2.5 moles of CO2 at STP is equal to 56 liter. So இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. டைரக்ட் ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to given volume divided by molar volume. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்லயும் அதே தான் கேட்டிருக்காங்க. calculate the volume occupied. ஸோ வால்யூம் ஆக்குபைட் தான் கண்டுபிடிக்க போறோம். பட் இங்க என்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா 12.046 into 10 power 23 of ammonia gas molecule. ஸோ இங்க வந்து மாலிகுல்ஸ் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு மாலிகுல்ஸை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா எடுக்கணும். நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம போன ப்ராப்ளம்ல போட்ட அந்த ஃபார்முலா தான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு தேவை வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா. பட் இங்க நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்ம தான் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸையும் மாலிகுல்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா நம்ம எடுக்க போறோம். ஸோ சொல்யூஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to, இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது மாலிகுல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் divided by Avogadro number. ஸோ இதுதான் நம்ம மோல் கான்செப்ட்ல நம்ம பார்த்துருக்கோம் ஃபார்முலா. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எவ்வளோன்னு தெரியாது. இங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் 12.046 into 10 power 23 divided by Avogadro number ஒரு கான்ஸ்டன்ட், அது நமக்கு தெரியும் 6.023 into 10 power 23. ஸோ அப்போ இந்த 10 power 23 இந்த 10 power 23 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6.023 2 டைம்ஸ் வந்து 12.046 போகும். ஸோ இது 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 2.
therefore number of moles வந்து 2 moles. இப்போ நம்ம number of moles கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ volume occupied கண்டுபிடிக்க போறோம். So volume is equal to number of molecules. So volume is equal to number of moles into molar volume. So number of moles நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2 into molar volume நமக்கு தெரியும் 22.4 liters. So இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 22.4 into 2. So 4 2s are 8, 2 2s are 4, 2 2s are 4. So 448, ஒரு டிஜிட்க்கு அப்புறம் டெசிமல், so 44.8 liters at STP. நம்ம எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல தான் கண்டுபிடிக்கிறோம். So 44.8 liters at STP. Next problem. Next problem. Calculate the volume occupied by 14 gram of nitrogen gas. இங்கேயும் அதே சேம் திங். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். ஆனா நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா 14 கிராம். ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்ம எடுக்கணும். அதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா சொல்யூஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்கிறது மாஸ். ஸோ மாஸ் டிவைடட் பை நைட்ரஜன் கேஸ் அப்படின்னா அது N2. அப்ப N2ங்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் வந்து 14 கிராம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 14. ஸோ 2 into 14. ஸோ 14 டிவைடட் பை 14 into 2 is 28. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 1 டிவைடட் பை 2 வந்து 0.5 மோல்ஸ். ஸோ இப்போ மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க கேட்டுக்கிறது வால்யூம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 0.5 மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம் வந்து 22.4 லிட்டர்ஸ். ஸோ 0.5 into 22.4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ 5 4s are 20, பேலன்ஸ் 2. 5 2s are 10, plus 2 is 12. 5 2s are 10, plus 1 11. நெக்ஸ்ட் 0வால நம்ம எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஆட் பண்றோம் 0 2 1 1. ஸோ இங்க ஒரு டிஜிட், இங்க ஒரு டிஜிட். ஸோ டோட்டலா 2 டிஜிட்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஃப்ரம் ரைட் சைட் 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 11.2 liters at STP. ஸோ அவங்க கேட்டது calculate the volume. நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் வந்து 11.2 liters. நெக்ஸ்ட் 6th subdivision, calculation based on percentage composition. ஸோ percentage composition பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போறோம். கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் calculate percentage of sulfur in H2SO4. ஸோ H2SO4னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதுல சல்ஃபர்ன்ற அந்த எலமெண்ட் மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். சொல்யூஷன் மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் an element is equal to mass of that element in the compound divided by molecular mass of the compound. Into 100. ஸோ இதான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிடணும். ஸோ மாலிகுலர் மாஸ் of H2SO4 is equal to H வந்து 2 இருக்கு. ஸோ 2 into 1 plus சல்ஃபர் 1 தான் இருக்கு. ஸோ 1 into 32. சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் வந்து 32.
plus oxygen 4 இருக்கு. So 4 into oxygenோட atomic mass 16. So இதை நம்ம simplify பண்ணோம்னா 2 into 1 is 2 plus 1 into 32 is 32 plus 16 into 4 is 64. So இதை நம்ம add பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 64 ஒரு 32 plus 2. So 4 plus 4 is 8. 6 plus 3 is 9. So 98 grams. So molecular mass of H2SO4 is 98 grams. இதில் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது percentage of sulfur. சல்ஃபர் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So mass percentage of sulfur is equal to mass of that element in the compound. அப்ப சல்ஃபர் மட்டும் எவ்வளவு இருக்கோ அது. So சல்ஃபர் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. So 32 divided by molecular mass of the compound is 98. So 32 divided by 98 into 100. So இதை நம்ம simplify பண்ணோம்னா 2 tablesல 1 time 6 times, 2 tablesல 4 times 8, balance 1 9 times. 16 and 49 இருக்கு. இதை இதுக்கு மேல simplify பண்ண முடியாது. So divide பண்ண போறோம். 16 divided by 49. So 49 tables 16 சின்ன நம்பர். So point வச்சு 0 வைக்கிறோம். 0 வச்சா 49 tablesல 3 times நமக்கு கிடைக்கக்கூடியது 147. So இதை இப்ப நான் subtract பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது 13. So point வச்சனால again 0 போடுறோம். So 130. 130க்கு பதிலா 2 times 98 நமக்கு கிடைக்கும். So இதை நம்ம subtract பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 32. Point வச்சனால again 0 போடுறோம். Then 49 tablesல 6 times 294. So இது இப்படி போயிட்டே இருக்கு. நமக்கு 3 digits கிடைச்சனால நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம போலாம். 294 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 26. ஸோ 0 போடுவோம். நெக்ஸ்ட் 5 times 245. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கிடைச்ச ஆன்சர் நம்ம எடுத்துப்போம். ஸோ 0.3265. ஆல்ரெடி இங்கே ஒரு இன்டூ 100 இருக்கு. ஸோ இன்டூ 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.3265. 100னால 2 zeros ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் வைக்கணும்னா 4 digits. ஸோ 1 2 3 4. இப்போ வச்சோம்னா 32.65%. ஸோ அப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடியது calculate percentage of sulfur. H2SO4ங்கிற அந்த காம்பவுண்ட்ல சல்ஃபர் மட்டும் எவ்வளோ பர்சன்ட்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ சல்ஃபர் மட்டும் 32.65% இருந்திருக்கு. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.